தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது. இதனால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு 2025இல் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:44 கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி. ஏழரை சனியை 2.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம். முதல் 2.5 வருடத்தை விரயசனி என்றும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடத்தை ஜென்மசனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம். கடந்த ஆண்டு 2023இல் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனியும், மீனராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது. இனி வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த 2.5 வருடம் விரயசனி நடைபெற உள்ளது. மீன ராசிக்கு விரயசனி முடிந்து ஜென்மசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாதசனியும் நடைபெற உள்ளது. மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும். ராசிக்கு 7இல் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும். ராசிக்கு 8இல் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும். வரும் சனி பெயர்ச்சியின் போது மகரம், கடகம், விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள். மேச ராசிக்கு விரயச்சனியும், ரிஷப ராசிக்கு லாபச்சனியும், மிதுன ராசிக்கு கர்மச்சனியும், கடக ராசிக்கு பாக்கியச்சனியும் நடைபெறப் போகிறது. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி, கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாம் ராசிக்கு ரோகச்சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மகர ராசிக்கு சகாய சனி, கும்பராசிக்கு பாதசனி, மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது. இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். நடைபெற போகும் இந்த சனி பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களையும் அள்ளித்தருவார் சனி பகவான். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார். அதாவது பிளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மொத்தமாக கணக்கை தீர்ப்பவர் சனி பகவான். அந்த வகையில் சனி பெயர்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்க பெற்றாலும் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஏழரை சனி முடிந்துவிட்டது. ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. இதனால் 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்து அமர்கிறது. ஏழரை சனியில் வந்த பாதிப்புகளின் பாதி இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரும். ஆனால் சனி பகவான் குருவின் வீட்டில்தான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் நிலம், வீடு போன்றவற்றை விற்பதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும். வீட்டில் சங்கடங்கள் தீரும். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். லாபம் பெருகும். ராசி லக்கணத்தில் இருந்து 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வதால் தைரியம் பெருகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் பிறக்கும். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம் உண்டாகும். குடும்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குலதெய்வ வழிபாடும் என ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபங்கள் உண்டாகும். பண வரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் அழுத்தம் அதிகரிக்கும். சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்வதால் வாகனம், மனை போன்ற விஷயங்களில் சிறு நெருடல்கள் ஏற்படும். மாத்ருஸ்தானம், இடம், வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். தாயின் உடல்நலில் கவனம் செலுத்த வேண்டும். வீடு, நிலம், கட்டுமானத்துறை, வங்கித்துறை, ஆசிரியர் துறை, உற்பத்தி துறை போன்றவற்றில் சாதிப்பீர்கள். வார்த்தைகளை கொடுக்கும்போது பக்குவமாக யோசித்துதான் பயன்படுத்த வேண்டும். சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சகோதரருடனான பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இடம், பாக பிரிவினை போன்ற விஷயங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என தவிர்த்து கொள்வது நல்லது.
கணவன், மனைவி, வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெருடல்கள் வராமல் தங்களை புத்திசாலித்தனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய விஷயம் என்னிடம் இருக்கக்கூடாது, என்னுடைய விஷயம் உங்களிடம் இருக்கக்கூடாது என பர்ஃபெக்டாக இருப்பார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். கடன் வாங்குவதற்கு சனி உங்களை தூண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே கடன் வாங்குவது தேவையா என்றும் அதனால் அபிவிருத்தி ஏற்படுமா என்பது போன்ற விஷயங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம் என தள்ளி வைக்க கூடாது. ராசியை இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆலோசனையை கேட்டு செல்வது நன்மை தரும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். புத்திரர்கள் விஷயங்களில் டென்ஷன் ஆகாமல் யோகா, தியானம் போன்றவற்றில் கவனம் செலுத்தவும். வெளிநாட்டு வாய்ப்பாக இருப்பினும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது, வாழ்வை இழந்த நபர்களுக்கு உதவுவது, பைரவருக்கு உணவிடுவது, காகத்துக்கு உணவிடுவது ஆகியவற்றை செய்வது நல்ல பலனை தரும். குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு அனுகூலத்தை உண்டாக்கும். சிறப்பு பரிகாரம். நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர். அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர். பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன. ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை 3 முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும். அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும். குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம். இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது. ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது. யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும். 7.5 சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின்கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும். அதற்காக கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும். ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம். சித்தர்களின் பீடங்கள், ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம். இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.